எல்லாருக்கும் வணக்கம். எல்லாருக்கும் வணக்கம். இந்த சுமாரான கதையை கேட்க வந்த எல்லாருக்கும் சூப்பரான காலை வணக்கம். இருங்க, இந்த வீடியோ எண்டுல ஒரு சூப்பரான கதை இருக்கு. நல்லா என்ஜாய் பண்ணி அதை கேளுங்க. அவளுக்கு இன்ட்ரெஸ்டே இல்லனாலும் நீ இந்த மாதிரி எல்லாம் பண்ணா ஈகோனாலே ரவி மேல அவளுக்கு இன்ட்ரெஸ்ட் வந்துரும். இல்லாத ஒண்ண நீயே வர வச்சிராத. அதுக்காக எதுவும் செய்யாம இருக்க சொல்றியா? நீ இப்படியே இருந்தா அவ ரவி உன்கிட்ட இருந்து பிரிச்சிருவா. நீ அவளை பத்தி யோசிச்சுட்டு இருக்க, ஆனா நான் ரவிய பத்தி யோசிச்சுட்டு இருக்கேன். அவனை பத்தி எனக்கு நல்லா தெரியும். அவன் என்ன தவிர வேற எந்த பொண்ணையும் நினைக்க மாட்டான். இப்ப எங்களுக்குள்ள இருக்கிறது பிசினஸ் சண்டை தான். அத நீ பர்சனலா மாத்தாத. ஸ்ருதி, நீ இத ரொம்ப ஈஸியாയിട്ട് எடுத்துக்காத. பிசினஸ் ஒண்ணு போனா வேற ஆரம்பிச்சுக்கலாம். ஆனா லைஃப் அப்படி இல்ல. ஆம்பளைங்களை பத்தி உனக்கு தெரியல. எப்ப வேணா மாறிடுவாங்க. அப்ப அச்சா என்ன மாறிட்டாரா? ஃபர்ஸ்ட் ஸ்டாண்டர்ட்ல இருந்து 6th ஸ்டாண்டர்ட் வரைக்கும் படிக்கிற பசங்க ஸ்கூலுக்கு சீஃப் கெஸ்டா பேச கூப்பிட்டுருக்காங்கம்மா. அங்க நடக்கிற ஃபங்க்ஷனுக்கு மோட்டிவேஷன் ஸ்பீச் பேசுறதுக்காக கூப்பிட்டுருக்காங்க. டேய், ரொம்ப சந்தோஷம்டா. ஸ்கூல்ல மட்டும் இல்ல, பெரிய பெரிய யூனிவர்சிட்டில எல்லாம் பேசுறதுக்கு உனக்கு தகுதி இருக்குடா. ஏங்க, நம்ம வீட்லயே பெரிய பெரிய படிப்பெல்லாம் படிச்சது நம்ம மனோஜ் மட்டும்தான். இப்ப பெரிய தொழிலதிபராவும் இருக்கான். இப்படி ஒரு கௌரவம் அவனை தேடி வந்திருக்கு. உன் திறமைக்கு உனக்கு எல்லாமே நல்லது தாண்டா நடக்கும். ஆனா என்ன, நான் தான் உனக்கு ஒரு துரோகத்தை பண்ணிட்டேன். நீ என்ன துரோகம் பண்ண? தோ ஒண்ணு இல்லாத ஒருத்தி அவனுக்கு கல்யாணம் பண்ணி வச்சிருக்கேன்ல. அவன் படிப்புக்கும் திறமைக்கும் பெரிய கோடீஸ்வரர் வீட்டு பொண்ணா பார்த்து கல்யாணம் பண்ணி வச்சிருக்கணும். கடைசியில ஒண்ணுக்கும் உதவாத இந்த பித்தலாட்டக்காரிய கல்யாணம் பண்ணி வச்சுட்டேன். எதுக்கு தேவையில்லாம இதெல்லாம் பேசிட்டு இருக்க? நான் உண்மைதானங்க சொல்றேன். டேய் மனோஜ், நீ பேச போற ஸ்கூல்ல போய் இவள மாதிரி யாரும் பொய் சொல்லி யாரையும் ஏமாத்த கூடாதுன்னு அங்க இருக்க பசங்களுக்கெல்லாம் சொல்லி கொடு. எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு ஒரு அட்டகாசமான செமையான கதையை பற்றி தாங்க பார்க்க போகிறோம். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற கதையில் என்னென்னா, எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டேன். இதுதான் இந்த கதையோட கருத்து. வழக்கம் போல் நம்ம ராஜாவும் மந்திரி அரட்டடிச்சு பேசினே இருக்கிறப்ப உங்களுக்கு தான் எனக்கு தெரியல, நம்ம ராஜா குதிரக்கமாகவே எல்லாத்துலேயுமே கேள்வி கேட்டு அந்த வகையில் டே மந்திரி, கடவுள் என்னடா பண்ணுறாரு, உனக்கு சொன்னாலும் சொல்ல முடியுமாடா அப்படின்னு சொல்கிறப்ப, என்னம்மா நான் இந்த மாதிரி சப்ப கேள்விலாம் கேட்குறீங்க என்கிட்ட, இதெல்லாம் ஒரு ஆடு மேய்க்கிற பையன் சொல்லிவிடும் அப்படின்றப்ப, இதை கேட்டால் காண்டான மன்னர் என்னது ஆடு மேய்க்கிற பையன் பதில் சொல்லணும். நீ போய் இப்போ ஒரு ஆடு மேய்க்கிற பையனை கூட்டின்னு வர, இந்த கேள்வி நான் அவன் சொல்லணும், இல்லை உன் தலையை வெட்டி கையில் குத்துறோன்றப்ப, என்னடா இந்த பைத்தியக்காரன் அப்படி சொல்லிட்டானேன்ட்டு சரி போய் ஒரு ஆடு மேய்க்கிற பையனை தேடி கண்டுபிடிச்சி கூட்டின்னு வந்து சபையில் நிற்க வச்சா, டேய் தம்பி, கடவுள் இப்போ என்ன பண்ணுவார் நீ சொல்லு அப்படின்னு சொல்லிட்டோன்னே, மன்னா இப்போ நீங்கள் எப்படி கேள்வி கேட்குறீங்க, மன்னராக கேட்குறீங்களா, ஒரு ஆசானாக கேட்குறீங்களா, இல்லை ஒரு சீடனாக கேட்குறீங்களா அப்படின்னு கேட்குறப்ப, எனக்கு தான் பதில் தெரியலையே, நான் ஒரு சீடனாகவே கேட்குறேன் அப்படின்னு சொல்கிறப்ப, என்ன பண்ணால் இது ரொம்ப அநியாயமாக இருக்குது. உங்களோட குரு ஆசானை நிற்க வச்சுட்டு நீங்கள் மேலே எவ்வளோத்தான் உட்காந்து கேள்வி கேட்டிங்கன்னா நல்லா இருக்கா அப்படின்னு சொல்கிறப்ப, ஐயோ ஆமாம் இந்த பையன் சொல்கிறது கரெக்டாச்சு, யார் இங்கே வாடா, இவனை கூட்டு போய் ராஜ ஓடையில் கூட்டு வந்து மேலே போய் உட்காரு கொஞ்ச நேரம், சரி நான் இந்த ஆடு மேய்கிற துணியை போட்டு கீழே நிற்கிறேன், என்னடா ஓகேவா, சரி இப்போ சொல்லு உன் கடவுள் என்ன பண்ணுறாரு சொல்லு அப்படின்னு ஒன்றுமே, மன்னா கடவுளா இங்கே பாருங்கள், சாதாரண ஆடு மேய்க்கிற என்னை மன்னர் ஆகிட்டாரு, மன்னராக இருந்த உங்களை ஆடு மேய்க்கிற அளவுக்கு ஆகிட்டாரு, இந்த மாதிரி பல அற்புதம் பண்ணுறாரு, எப்படி இருந்தனா இப்படி ஆகிட்டா அப்படின்னு சொல்லி இந்த கட்டையை முடிக்கிறேன்.